குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மிக கனமழை பெய்து வருதுப்பா. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே கனமழை பெய்யுது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம், கடலூர், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டில் சரியான மழைப்பா ஓகேங்களா. மிக கனமழை பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கி வருது வட மாவட்டங்களில். தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நெல்லை, கன்னியாகுமரி, மயிலாடுதுறை, அரியலூர், திருச்சி, சேலம், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் சரியான கனமழை பெய்யுது ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களையும் சரி தென் மாவட்டங்களையும் சரி சரியான கனமழை ஸோ இன்று தொடர்ந்து பெய்யுது. ஒரு சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கூட கொடுத்துருக்காங்கப்பா ஓகேங்களா. ஸோ அது என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம். அதாவது ரெட் அலர்ட் ஆனது தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய 6 மாவட்டங்களுக்கு அதாவது நாளை நவம்பர் 29 அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லி ரெட் அலர்ட்டை கொடுத்துருக்காங்கப்பா. யாருன்னா சென்னை வானிலை ஆய்வு மையம் ஓகேங்களா. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களையும் சரி தென் மாவட்டங்களையும் சரி சரியான கனமழை ஓகேங்களா. இப்போது ஒரு 4 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் மட்டும்தான் அப்படின்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா சரியான கனமழை பெய்யுது. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கிற நிலவுல புயல் காரணமாக பார்த்தீங்கன்னா சரியான கனமழை பெய்யுது ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்க போகிறாங்க, ஸோ எந்தெந்த மாவட்டங்கள் அறிவிச்சிருக்காங்கன்றதை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணியிருப்பா ஓகேங்களா.